இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு குவாட் செட்டோடைய குர்த்தி தான், பேட்டர்ன் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரைப்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பேச்சஸ் கொடுத்துட்டு கேப்லன் ஸ்லீவ் கொடுத்துட்டேன். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் அந்த ஸ்ட்ரைப் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பேண்ட் கட்டிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம குர்த்தி வந்து ஏ லைனில் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏ லைனுக்கும் போது நம்ம இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ இந்த ஏ லைனுடைய வித் வந்து ஃபோல்டிங்கில் 17 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அதாவது சிங்கிள் ஃபோல்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 34 இன்ச்சஸ் வேணும். நான் டபுள் ஃபோல்டில் வந்து 17 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பேலன்ஸ் ஃபேப்ரிக் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இது வந்து அந்த பலாசோ பேண்ட் அண்ட் அந்த குர்த்தி ரெண்டுக்கும் சேர்த்து 4.5 மீட்டர் டு 5 மீட்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் ஆர் ஃபேப்ரிக் வித்து பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபேப்ரிக் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பிட்டை வந்து நான் மெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் 34 இன்ச்சஸ்க்கு ஃபேப்ரிக் எடுத்து நான் அதை டபுள் ஃபோல்டாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்ட்ரைப்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் குர்த்தியோடைய சைஸ் வந்து 38 இன்ச்சஸ், அதாவது எம் சைஸ் வந்து பிராண்டடில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஷுவலாக நம்ம ஷோல்டர் எல்லாம் மெஷர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து ஷோல்டர் மெஷர் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு செஸ்ட் டிவைடட் பை 6 இன்ச்சஸ். ஸோ செஸ்ட்டுங்கிறது நம்மளுடைய குர்த்தி சைஸ் தான், 38 இன்ச்சஸ் டிவைடட் பை 6. ஸோ வந்து 6.5 இன்ச்சஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 6.5 இன்ச்சை வந்து நம்ம இந்த 6.5 இன்ச்சஸை வந்து நான் ஷோல்டரில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே இது நீங்கள் போட் நெக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 or 1.5 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. 7 to 7.5 இன்ச்சஸ். சேம் 6.5 இன்ச்சஸ் நான் வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து அப்பர் செஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணுறதுக்கு செஸ்ட் டிவைடட் பை 4 இஸ் த ஃபார்முலா. ஸோ 38 டிவைடட் பை 4. ஸோ நமக்கு வந்து 9.5 இன்ச்சஸ் வரும். 1/2 இன்ச் நம்ம ஈஸுக்காக லூஸ்க்காக நான் 1/2 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஸோ 10 இன்ச்சஸ், அப்போது 9.5 ப்ளஸ் 0.5 இன்ச்சஸ் வருது இல்லையா. ஸோ நான் 10 இன்ச்சஸ் வந்து அப்பர் செஸ்ட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் 38ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு 40 இல்லை 42 இன்ச்சஸ் எவ்வளோ வருதோ நீங்கள் சேம் மெத்தடில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் 1.5 இன்ச்சஸ் வந்து சீம் ஸ்டிச்சிங்காக நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச் வந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வுக்காக கொடுத்துட்டு இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் லென்த்தோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த 3 டாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வேஸ்ட் பாயிண்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணணும். நான் வந்து 14.5 இன்ச்சஸில் வேஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். ஸோ 1/2 இன்ச்சு கீழே டவுன் பண்ணனால நான் 14 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயினிங்க்கு போயிடும் இல்லையா, 1/2 இன்ச் அதனால். ஸோ இந்த 14 இன்ச்சஸில் வந்து நான் வேஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தான் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் இருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணோன்னா அதுதான் நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்டு. ஸோ 10 இன்ச்சஸ் அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணோம். நான் 9 இன்ச்சஸ்க்கு வந்து வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து 1.5 இன்ச்சஸ் நான் சீம்க்கு தையலுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. தென் நம்ம வந்து இப்போ நெக்கு இதுக்கு பேக் டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம பேக் பார்ட்டு தான் கட் பண்ணுறோம். ஸோ பேக் டாட்டுக்கு இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதில் இருந்து மேலே ஒரு 4 இன்ச்சஸ் கீழே ஒரு 4 இன்ச்சஸ் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோடைய வித் வந்து நமக்கு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. 1/2 இன்ச் வந்து நம்ம டாட்டுக்கு வித் கொடுத்தாச்சு. ஸோ அதை அந்த மாதிரி வந்து க்ராஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து நெக்குடைய வித் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெக்கு வந்து யூஸ்வலாக இப்போ லைனிங் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. லைனிங் பீஸில் நெக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி மடித்து திருப்பிடலாம். ஸோ இதை நீங்கள் கேன்வாஷ் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து பயாஸ் பீஸ் கிராஸ் பீஸ் கொடுத்து கூட திருப்பிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேட்டர்ன் கொடுக்குறீங்கன்னா நம்ம பேட்டர்ன் கொடுத்து திருப்பிக்கலாம். நான் வந்து பேட்டர்ன் கொடுத்து திருப்ப போகிறேன். ஓகே. இப்போ நம்ம கீழே வந்து அந்த ஏ லைனுக்கு ஸ்கர்ட் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த வேஸ்ட் பார்ட்டில் இருந்து கீழே, அதாவது நான் அந்த ஃபேப்ரிக்கோட லென்த் வந்து 45 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன் குர்த்தியோடைய லென்த்தை. ஸோ அது வரைக்கும் வேஸ்ட்டிலேருந்து அந்த கார்னர் வரைக்கும் நம்ம ஒரு ரஃபாக ஒரு லைன் பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி நம்ம லைன் பண்ணிட்டா, ஸோ கீழே இருந்து நம்ம வந்து ஏ லைன் அப்படிங்கிறனால நம்ம 1.5 inches to 3 inches வரைக்கும் நம்ம வந்து கர்வ் கொடுக்கலாம். நான் வந்து இதில் 1.5 inches வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வேஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், சீமோடு சேர்த்து 10.5 இருக்கு இல்லையா, அந்த 10.5 இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம குர்த்தி வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நான் குர்த்தியோடைய டோட்டல் லென்த்து வந்து 45 inchesக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டோ அது நீங்கள் சீம் மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு ரெண்டுமே ஃபேப்ரிக் ஒரே டிசைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பேட்டர்ன் கொடுக்க போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட்டை. ஸோ நான் வேஸ்ட்டுக்கு வந்து நாச் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் கொடுக்க போகிறோம், அதனால நான் பேக் பார்ட்டை வந்து ஸ்ட்ரைப்பாக இருக்கிறதுனால அதை தனியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து 17 inches வந்து நம்ம அந்த வித்து கொடுத்துருக்கோம் டபுள் ஃபோல்டிங்கில் இல்லையா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம 45 inchesக்கு குர்த்தி லென்த் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த 45 inchesக்கு நான் அந்த மாதிரி ஃபோல்டிங்கில் வந்து எனக்கு 6 inches இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு 12 inches பீஸை 45 inch லென்த்தில் எடுத்து நான் அதை மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பேக் பார்ட்டோட ஃபோல்டட் சைட் மேலேயே நான் வந்து லே பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து நான் வேர்ட்டிக்கலாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ பார்ட் வேணும்னு பாருங்கள். 11.5 inches நமக்கு வேணும். அது கூட நமக்கு 1 inch ஆட் பண்ணணும் சீம், அதாவது அது கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணுறதுக்கு நான் 1 inch எடுத்துட்டு இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரிக்கு நான் 2 ஃபேப்ரிக் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதோட லென்த்து எனக்கு 6.5 inches இருக்குது. ஸோ 1/2 inch வந்து எனக்கு மடித்து தைக்கும்போது போயிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஹரிசாண்டலான பீஸ் வந்து நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஓகே, அதையும் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏ லைனில் கொஞ்சம் நமக்கு கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயும் நம்ம ஏதாவது பிக் பீஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த பிக் பீஸை வச்சு நம்ம அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதையை நம்ம வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரண்ட் பார்ட்டாக. இது ஃப்ரண்ட் பார்ட்டோடைய சென்டர் போர்ஷன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இந்த ரைட் சைட் மேலே அந்த ஹரிசாண்டல் பார்ட் இருக்கு இல்லையா, சைடில் ஜாயின் பண்ணுறது, அதோட ரைட் சைடு இதோட ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு 1/2 inchல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த ரைட் சைட் மேலேயே ரைட் சைடு வச்சுட்டு இதையும் 1/2 inchல நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இது ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக் பார்ட்டுக்கு மேலே இந்த ஸ்டிச் பண்ண பீஸை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்சது நம்ம ஸ்டிச் பண்ணாமல் நான் உங்களுக்கு சும்மா வச்சு காமிச்சேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால நான் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். நம்ம பாட்டம் கட் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருந்தது. ஸோ அந்த பாட்டம் ஒரு உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் கட் பண்ண பீஸு. ஓகே, ஸோ அதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நீங்கள் அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த பீஸையும் நம்ம வந்து சைடில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து பேட்டர்ன் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் இருக்கு இல்லையா, ரெண்டுமே வந்து இதை ஃப்ரண்ட் பார்ட்டு மேலே இந்த பேக் பார்ட்டை நம்ம லே பண்ணிவிட்டு அதே ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம குர்த்திக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம ஸ்லீவுக்கு பார்க்கணும். அது போக யோக் போர்ஷன்ஸில் வந்து பேட்டர்ன் கொடுக்கறதுக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் யோக் போர்ஷன் வந்து நம்ம பேட்டர்ன் கொடுத்து தான் நம்ம வந்து திருப்ப போகிறோம். ஸோ நான் அதனால் வந்து இப்போ ஸ்லீவ்க்காக நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது 15க்கு 15 inches இருக்கிற மாதிரி நான் 2 பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 பீஸையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி அகெயின் ஒரு ட்ரையாங்கிள் 2 times நான் ட்ரையாங்கிள் ஷேப் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஃபுல் ஃபோல்டல்ட்ட இருக்கிறது வந்து நம்ம ஹைட்டு மார்க் பண்ண வச்சுக்கோங்க. 2 ஃபோல்டிங்கில் இருக்கிறத சிங்கிள் ஃபோல்டாக இருக்கிறத வந்து நீங்கள் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ண வச்சுக்கோங்க. நான் ஸ்லீவுடைய லென்த் வந்து 3.5 inches கொடுக்குறேன். நீங்கள் 3 to 4 inches வரைக்கும் கொடுங்க கேப்லன் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா. இங்கே வந்து எனக்கு பைசப்ஸ் ரவுண்ட் வந்து நம்ம 6.5 கொடுக்குறோம், அதாவது ஸ்லீவுடைய ரவுண்டு 3.5 inchஸில். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1.5 inches சீம் கொடுத்துக்கிறோம்.
கொடுக்குறோம். ஸோ கீழே வந்து நம்ம கேப் லென்த்துக்கு வந்து ஒரு 1 to 1.5 இன்ச்சஸ் இனஃப், அதுவே போதும். ஸோ இங்கே இருந்து அந்த 3.5 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து ஒரு கிராஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்பர் செஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 10 இன்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 10 இன்ச்சஸ் எங்கே மீட் ஆகுதோ அங்கே வச்சு இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதோடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கேப்லன் ஸ்லீவ் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டால் அந்த பேட்டர்ன் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பட் நிறைய பேர் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது, கம்ஃபர்ட் இருக்காதுங்கிறவங்க இந்த மாதிரி கேப்லன் ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் லுக் தான் நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நாச் பண்ணிக்கலாம் சென்டர், ஸ்லீவோட சென்டர்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்று அதாவது டபுள் லேயராக இருக்கிற வந்து ஸ்டிச் பண்ணி, அதாவது ரஃபாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து யோக் போர்ஷனுக்கு பேட்டர்ன் கொடுக்க போகிறேன். ஸோ நான் 15 இன்ச்சஸில் வந்து ஃபேப்ரிக்கை ஒரு 20 இன்ச்சஸ் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ரஃபாக எடுத்துக்கோங்க. இது அந்த மாதிரி நான் கோன் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ யோக் போர்ஷன் பேட்டர்ன் நான் எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்டிங்கில் தான் இருக்கணுமா அப்படின்னு கிடையாது, 2 சிங்கிள் பீசஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு அந்த பேண்ட் வந்து ட்ரையாங்கிளாக இருக்கிற மாதிரி அந்த கார்னர் டு இந்த கார்னர் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், வி ஷேப் மாதிரி வருது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த போர்ஷனை தான் நம்ம வந்து யோக் பார்ட்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு ஒரு 11 இன்ச்சு, ஸோ 12 இன்ச்சஸ் ஒரு 14 இன்ச்சஸ், எந்த அளவுக்கு உங்களுக்கு யோக் லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஸோ பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஃபேப்ரிக் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த போர்ஷனில் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் எடுத்து அந்த நெக்கோடைய சென்டரும் இந்த டிசைனோட சென்டரும் எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் இருந்து இந்த சைடு எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணலாம். 5.5 இன்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கமும் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும், யோக்கோட லென்த்துனா ஒரு 12 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 5.5 இன்ச்சஸ் கொடுங்க, இந்த பக்கம் ஒரு 5.5 இன்ச்சஸ் கொடுங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இதை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம யூஸ்வலாக ஸ்ட்ரைப்ஸாக போடும்போது கார்ட் செட்டு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லையா, இப்படி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீலுக்காக நான் இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததா. ஓகே, இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் கீழே வச்ச மாதிரியே கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து யோக் பார்ட்க்கு வந்து இந்த டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ குர்த்தியோடைய ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இது எப்படின்னா மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கேன்வாஸில் நெக்கை ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த யோக் போர்ஷனை அயன் பண்ணி நீங்கள் வச்சு கூட திருப்பிக்கலாம். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை லைனிங் நீங்கள் இதை அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங்கை வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். ஸோ 2 மெத்தடில் பண்ணலாம். இது வந்து நம்ம வித்தவுட் லைனிங் குர்த்தி பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் நான் யோக் போர்ஷனில் வந்து நான் நெக்கை வந்து ட்ரா பண்ண போகிறேன், நெக் ஷேப்பாக.
ஸோ ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு 3.25 இன்ச்சஸ்க்கு நெக் வித்து, ஸோ அதை நான் ட்ரா பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னா ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து நான் நெக்குடைய லென்த்து வந்து கொடுத்துக்கிறேன், டெப்த்தை. ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, நீங்கள் வி ஷேப் வேணும்னா வி கொடுங்க, பா ஷேப் வேணும்னா பா கொடுங்க, இல்லை சிம்பிள் யூ ஷேப் கொடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கர்வ் ஷேப் எது வேணுமோ உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுக்க போகிறேன். ஒரு வி வர மாதிரி நான் கொடுக்க போகிறேன், ஒரு யூ கொடுத்துட்டு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு கேன்வாஸில் இதை நீங்கள் ட்ராப் பண்ணி அயன் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்வாஸில் வச்சு திருப்பலாம். நான் இன்னொரு வீடியோவில் கூட நான் யோக் போர்ஷன் எப்படி கேன்வாஸ் வச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலேயே வச்சு நான் இதை திருப்ப போகிறேன். ஓகே, ஸோ இது கார்னர்ஸ் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அந்த 3 கார்னர்ஸையும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் சிங்கிள் ஃபோல்டில் கூட மடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து குர்த்தியோட ராங் சைடு மேலே இந்த யோக் போர்ஷனுடைய ரைட் சைடை வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதாவது குர்த்தி வந்து ராங் சைடாக, யோக் போர்ஷன் வந்து ரைட் சைடு மேலே வந்து லே ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நெக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து நெக்கை யூஸ்வலாக அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இது நீங்கள் லைனிங் குர்த்தி அப்படின்னா அந்த யோக் போர்ஷன் அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட்லேயே நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங்கில் வந்து நெக்கை கட் பண்ணி டர்ன் பண்ணி திருப்பலாம், அதுவும் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து வித்தவுட் குர்த்திங்கிறனால இந்த பேட்டர்ன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடில். ஓகே, இப்போ நான் ஃப்ரண்ட் சைடில் திருப்பிட்டேன், அந்த கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டேன். இப்போ நம்ம நெக்கை சுற்றி 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இது முடித்ததுக்கப்புறமா அந்த யோக் போர்ஷனை வந்து அப்படியே பதிச்ச மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சென்டரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு பின் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அந்த 3 கார்னர்ஸையும் வந்து ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ பேக் பார்ட்டும் நம்ம வந்து டாட் மட்டும் பிடிக்கணும். ஸோ நம்ம டாட்க்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து பேக் சைடு விடுறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிறேன், ட்ரேஸ் பண்ணிக்கிறேன், மார்க் பண்ணிவிட்டு. ஸோ இதையும் அதையும் வந்து 2 டாட்டையும் நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. இதோடைய பலாசோ பேண்ட்டு கட்டிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி வீடியோ, தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் 3.25 இன்ச்சு நெக்கு மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சஸில் வந்து நெக் டெப்த் பேக்குக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஒரு யோ ஷேப் மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து நம்ம நெக் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபார் பேக் பார்ட்டுக்கு. ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ராஸ் பீஸ் பயாஸ் வச்சு தான் நான் வந்து நெக்கை வந்து திருப்ப போகிறேன். ஓகே, நம்ம வந்து பேக் பார்ட் நெக் கட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து க்ராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி க்ராஸ் பீஸ் பயாஸ் பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஸோ இதை நான் 2 ஸ்ட்ரிப் மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ராஸாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பயாஸ் பீஸ் எப்படி க்ராஸ் பண்ணணும், க்ராஸாக ஜாயின் பண்ணணும்னு. தெரியாதவங்க சொல்லுங்கள், எப்படி வந்து க்ராஸ் பீஸ் வச்சு நெக்கு நீட் ஃபினிஷ் பண்ணணுங்கிறத வீடியோ கூட நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஓகே, இதை வந்து நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதாவது ராங் சைடு மீட் பண்ணுற மாதிரி டபுள் சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு குர்த்தியோடைய பேக் சைட் குர்த்தியோடைய மெயின் சைடில் நான் வச்சு 1/2 இன்ச்சில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். மெயின் சைடு மேலே இந்த மாதிரி வச்சு தைச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கர்வ் கிட்டலாம் வந்து குட்டி குட்டியாக நாச் போடுங்க. அந்த ஸ்டிச்சில் வந்து கட் ஆகிடக்கூடாது. குட்டி குட்டியாக நாச் போட்டுட்டு உள் பக்கமாக அந்த 1/2 இன்ச்சை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு மடிச்சது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பேக் பார்ட் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ டாட் மட்டும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 8 இன்ச்சஸ்க்கு நம்ம டாட் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதை அந்த மாதிரி இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் அந்த 1/2 இன்ச்சில் வந்து நம்ம அடிச்சுக்கோங்க அதே ஷேப்பில். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு 2உடைய ஷோல்டரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ 2உடைய ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணோன்னே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த கேப்லன் ஸ்லீவ் எடுத்து பண்ணலாம். நீங்கள் வந்து 3/4 ஆர் எல்போ ஸ்லீவ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட் ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸ்லீவ் இதே தான் போடணும் அப்படின்னு கிடையாது, எந்த ஸ்லீவ்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் வந்து கேப் லென்த்துங்கனால டபுளாக தான் இதை வந்து நம்ம போடுவோம் ஸ்லீவு. ஸோ நான் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு சுற்றி வர ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்லேருந்து சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்லீவ் அப்படி பிடிச்சிக்கோங்க. 1.5 இன்ச்சஸ் சைட் சீம் கொடுத்துட்டு வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் 1.5 இன்ச்சஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏ லைன் ஃபுல்லுமே ஸ்கர்ட் பார்ட்க்கு. ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு நீட் ஃபினிஷில் வந்து ஒரு பேட்டர்ன்டு குர்த்தி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய பேண்ட்டு கட்டிங் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். வித் பேக்கெட்டோடு எப்படி பண்ணலாம், பேக் சைடு வந்து எலாஸ்டிக் அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து பெல்ட் பீஸ் கொடுத்து நம்ம பாக்கெட்டோடு நம்ம பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.